தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வத்தல் எதில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரவை வச்சு செஞ்சுருக்குறோங்க. ஆமாம், ரவை வச்சு ரொம்ப சூப்பரான வத்தல் செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம இட்லி அரிசியில் வத்தல் செஞ்சுருக்குறோம். கடையில் வாங்கின அரிசி மாவில் வத்தல் செஞ்சுருக்கோம். எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அப்பளம் ரெசிபி கூட செஞ்சுருக்குறோம். எல்லாத்தோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வத்தல் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுன்ட்டு. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக கிறிஸ்பியாக இந்த வத்தல் பொரிஞ்சு வருது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்தல். இதை தயிர் சாதத்தை கூட நம்ம சாப்பிட்லாம். டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. செய்கிறதும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்ப வெயிலெல்லாம் தேவையில்லை. நான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே தான் இந்த வத்தலை செஞ்சுருக்கிறேன். 2 நாள்லேயே காஞ்சிரும். நம்ம நார்மலாக இட்லி அரிசியில் நான் ஒரு வத்தல் செஞ்சுருப்பேன். அது வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சு நம்ம ஃபேன் காற்றுலையே தான் காய வச்சுருந்தோம். அதே மாதிரி தான் இதையும் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதை நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட கிறிஸ்பியை பாருங்கள். இது எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இதோட சவுண்டையே நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கிற ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செஞ்சோன்னு இதை பார்த்துடலாம். இதோட சத்தத்தை ஆட் பண்ணியிருக்கேன், கேளுங்க. இதுக்கு ஒரு அரை கப்பு நான் ரவை எடுத்துருக்கிறேன். அரை கப்பு ரவை தான் எடுத்திருக்கேன். அரை கப் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 4 டம்ளர் மீன்ஸ் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அந்த கப்புலையே 4 கப்பு தண்ணி எடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வச்சு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. அந்த பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கட்டி பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம வத்தலுக்கெல்லாம் நார்மலாக கஞ்சி காய்ச்சுவோம்ல, அந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கணுன்னாக்கா நீங்கள் அரைச்சிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் சேர்க்குறத விட நம்ம ஆற வைக்கும்போது போடும்போது சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவும் மசாலா சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். இது நல்லா காயட்டும். நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா கஞ்சி பதத்துக்கு நல்லா பிசு பிசுன்னு வந்துடும். அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம ஒரு 4 சொட்டு லெமன் ஜூஸை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தூக்கி ஊற்றும்போது ஒரே சீராக ஊற்றணும். அந்த கஞ்சி ஒரே சீராக ஊற்றணும். இப்போ நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிட்டு இப்போ லெமன் ஜூஸு ஒரு 4 ட்ராப்ஸு ஊற்றிக்கலாம். அந்த புளிப்பு சுவை சேர்ந்து நம்மளோட வத்தல் காஞ்சோன்னே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் கொதிக்கும் போதே சீரகத்தை சேர்த்திங்க அப்படின்னாக்க கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால தான் இறக்கி வச்சுட்டு சேர்க்குறோம். நீங்கள் சீரகத்துக்கு பதில் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனாக்கா சில்லி ஃப்ளெக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். நீங்கள் பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணணுன்னாக்கா இந்த நேரத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிளாஸ்டிக் கவர் விரிச்சிருக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணி லைட்டாக நம்ம தோசைக்கு சுற்றி விடுற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஏதாவது வளையல் ஏதாவது வச்சுட்டு நீங்கள் கூட பண்ணலாம். ஆனால் நிறையா வத்தல் போடும்போது அதெல்லாம் நம்ம பார்க்காம இப்படி போடுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு நான் வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சுருக்கிறேன். பாருங்கள், வத்தல் பிளாஸ்டிக் ஷீட் போட்டு இதை அப்படியே ஒரு 2 நாள் விட்டுட்டிங்கனாக்கா நல்லா காஞ்சி வந்துடும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸிங்க. தேவையான பொருளுமே ரொம்பவே கம்மி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.